தர்ஷா வா. மா நானே க்ளோஸ் பண்றேம்மா. நில்லு இடியட். அறிவில்லையா உனக்கு? எல்லார்கிட்டயும் அவ்வளவு நக்கலா பேசுவ. இப்போ உனக்கு எங்க போச்சு புத்தி? அதான் அம்மா சொன்னாங்கல்ல ஆதிரா வருவா, அவ கூட்டிட்டு போவான்னு. அதுக்குள்ள உனக்கு என்ன அப்படி ஒரு அவசரம்? போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்க. அவன் கூட்டிட்டு போறான், இவளுக்கு என்ன வந்தது? இங்கிலீஷ் தெரியும்ன்றதால உங்க அம்மாவை கூட்டிட்டு போனியா நீ? அத வேற அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணாங்களாமே. ஜஸ்ட் MBA தானே படிச்சிருக்காங்க. அதுவும் எப்போ? ஆல்மோஸ்ட் 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி. அந்த இங்கிலீஷை நம்பி உங்க அம்மாவை கூட்டிட்டு போனியா நீ? என்ன இப்ப சால்வ் ஆயிடுச்சா உங்க ப்ராப்ளம்? அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு அவங்களே கூட்டிட்டு போயிருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? இங்கிலீஷ்ல பேசி உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டாங்களா உங்க அம்மா? நான் IASக்கு படிக்கிறேன். என்னை விட உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் பெட்டரா இருக்குன்னு அவங்களுக்கு நினைப்பா? பாத்துடலாமா? நான் இப்ப 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறேன். அவங்களுக்கு அர்த்தம் தெரியுதான்னு பாத்துடலாமா? என்ன தர்ஷன், மா மேல போ. What a miracle. Teresa போயிட்டேன். ஹலோ, என்ன ஆட்டிடியூட்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு? இவ வாங்க போறாடி. அடி வாங்குறது உறுதி. This is not attitude. This is my self-respect. அடி இல்லக்கா, இது செருப்படி. ஆதிரே, இங்க வா. அவ என்னடி சொல்லிட்டு போறா? ரொம்ப முக்கியம். அந்த பக்கம் திரும்ப வந்துருங்க. ஐயோ, ஒட்டியாந்துரு. என்னப்பா ஜனனி,
தேங்க்ஸ் ஜனனி. எதுக்கு? இப்படி உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்ததுக்கு. இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து என் மனசுல தோணின எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாம தவிச்சிருக்கேன், தடுமாறி இருக்கேன். என்னோட கருத்தையெல்லாம் இவங்க தப்பா எடுத்துக்குவாங்களோன்னு ரொம்ப பயந்துருக்கேன். என்னோட தடுமாற்றம், பயம், என்னோட அடி மனசுல இருந்த உணர்வுகளை எல்லாம் பேச விடாம நிறைய தடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்னோட கருத்தையெல்லாம் எந்த தயக்கமும் எந்த பயமும் இல்லாம நான் வெளிப்படுத்தியிருக்கேன். சரின்னு பட்டதையெல்லாம் நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். லைக் a breath of fresh air. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீயும் அப்பத்தாவும் என்கிட்ட பேசினதுனாலதான். அதனால நான் மாறிட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம், என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைகள், உன் தைரியமான சுபாவம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாம எனக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவு மாதிரியே நான் ஏன் இல்லைங்கிற கேள்வி, இவ்வளவு மாதிரியே நான் இருந்திருக்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு என்ன இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. அக்கா, நீங்க தைரியமா பேசிட்டீங்க, போயிட்டும் வந்துட்டீங்க. ஆனா அதை இவங்க எப்படி எடுத்துக்கிருவாங்கங்கிறதானே பிரச்சனையே. நீங்க செஞ்சது நியாயமாவே இருந்தாலும் அதை ஏத்துக்கிடவா போறாங்க? விட்டு கொடுக்காம பேசுவாங்க. ஆமாக்கா, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. இப்ப எப்படிக்கா சமாளிக்க போறீங்க? இப்ப நான் மேல போனா அவர் என்கிட்ட காட்டுற கோவம், அவர் பேசுற வார்த்தையோட கொடூரமும் எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ என்னால அத தைரியமா எதிர்கொள்ள முடியும். முன்னெல்லாம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிற மாதிரி தலை குனிஞ்சு அப்படியே நின்னுடுவேன். அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்குவேன். இப்போ அதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவர் பேசுறதோ அவரோட கோவமோ நிச்சயம் என்ன பாதிக்காது. புதஞ்சு கிடந்த ஈஸ்வரிய வெளியில கொண்டு வந்துட்ட ஜனனி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இல்லக்கா, இதுல நான் கிரெடிட் எடுத்துக்க எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்த விஷயங்கள். தே சேஞ்ச் பை சாய்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இட் வாஸ் யுவர் சாய்ஸ் டு சேஞ்ச். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் உங்களை மாத்திருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கேன், அவ்வளவுதான். புதஞ்சு கிடந்த ஈஸ்வரி இன்னைக்கு புது ஆள முளைச்சு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதோட வேர்கள் படர்ந்து பெரிய மரமா வளர்ந்து நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்க்கா. நீ சொல்றதெல்லாம் சரி ஜனனி. இன்னைக்கு அக்கா பேசிட்டாக, மாறிட்டாக. நாளைக்கு நாங்களும் மாறுவோன்னு வச்சுக்கோயே. இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? அக்கா, எந்த உணர்வுக்கும் ஆண் பெண்ணுங்கிற பேதமே இல்ல. பசி எல்லாருக்கும் பசிதானே, அப்படிதான் கனவுகளும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு நாம முடிவெடுத்தா போதுங்கிற எண்ணம் நமக்குள்ள முதல்ல வரணும். நாம சுயமா நிக்கணும், இண்டிவிஜுவாலிட்டியோட வாழணும். நம்ம ஃபேமிலி தானே, நாம செய்யறதுல என்ன இருக்குன்னு சொல்லி நாம விட்டு கொடுத்து செய்யற இந்த வீட்டு வேலைக்கு மரியாதையே இல்லாம இருக்கு. முதல்ல இத மதிக்க கத்து கொடுக்கணும். அத சொல்லு. இங்க செஞ்ச வேலையெல்லாம் வெளியில போய் செஞ்சிருந்தோம்னா
இந்நேரத்துக்கு சம்பாதிச்சு நாங்களே ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அம்புட்டு உழைச்சிருக்கோம். ஆனா தண்டோ முண்டோன்னு பேரை வாங்கிக்கிட்டு இங்கேயே அடிமையா கிடக்குறோம், ரோசம் கெட்டு போய். நம்மளைய கட்டி கூட்டியாந்தவங்களுக்கு தான் அது விளங்கலை. பெத்த பிள்ளைகளுக்காவது அது விளங்கும்னு பார்த்தா இந்தா பேசினால அதே நினப்பு தான் பிள்ளைங்க மனசுலையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீட்டில் மட்டும்தான் அம்மானா சும்மான்னு நினைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் மாத்தணும்னு சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் சரியா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா இவங்களை தாண்டி எந்த காரியத்தையுமே எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிற? அக்கா, முதல்ல எப்படி செய்ய முடியுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு என்ன செய்ய போறோம்னு யோசிங்க. மத்தது எல்லாத்துக்கும் பதில் தானா கிடைக்கும். சரி, குட் நைட். பிஸியா? இல்ல பத்தா, ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆ, இந்த வீட்ல மத்தவங்களுக்கு இருக்கிற குழப்பமும் ஆர்வமும் உனக்கு இல்லையா ஜனனி? எதை பத்தி அப்பத்தா? நான் 2 நாள் முக்கியமான வேலையா போயிட்டு வந்தனே, அத பத்தி உனக்கு எந்த கேள்வியுமே இல்லையா? அதான் கிளியரா நீங்களே சொன்னீங்களே, உங்க பர்சனல் ஒர்க்கா போயிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கப்புறமா அதுல தலையிட்டு கேள்வி கேட்க என்ன இருக்கு? அப்பத்தா, எதை யாருக்கிட்ட எப்போ பேசணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவைப்பட்டா நிச்சயமா என்கிட்ட சொல்லுவீங்க. அண்ட் மோரோவர், நான் உங்களை தேடினது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தினால தானே தவிர நீங்க எங்க போறீங்க, என்ன வேலைக்காக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற நோக்கத்துல இல்ல. இந்த வீட்ல இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா அப்பத்தா? யாருக்கும் யாரும் அவங்க பர்சனல் ஸ்பேஸ கொடுக்கறதே இல்ல. எல்லாத்துலயும் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்புன்னு எதிர்த்து போராடுற நாமளே எல்லாத்துலயும் இன்டர்ஃபியர் பண்றது எந்த விதத்துல சரி அப்பத்தா? இதெல்லாம் தாண்டி நான் உங்களை பாக்குற பார்வை வேற அப்பத்தா. நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு எல்லாத்தையும் செய்யறவங்க. அத கேள்வி கேட்கிற பக்குவமும் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லைன்னு தோணுது. இந்த மெச்சூரிட்டி தான் உன்னை பெரிய லெவல்ல கொண்டு போய் நிறுத்த போகுது. எஸ், யூ ஆர் ரைட். நான் ஃபியூச்சருக்காக தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி தான் நான் போய் சொத்து சம்பந்தமான வேலையை தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். குணசேகரனோட உண்மையான கேரக்டர் என்ன தெரியுமா? தான் நினைக்கிறது நடந்தே தீரணும். அதுக்கு எதிராக நிக்கிறவங்க என்ன ஆனாலும் கவலை இல்லை. அதோட பாதிப்பு மட்டும் அவனுக்கு வந்துடக்கூடாது. நேத்திக்கு வந்து போட்டானே ஒரு டிராமா. அப்பத்தா உனக்கு ஒன்றும் ஆயிராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னு. எல்லாமே பொய். எனக்கு ஏதாவது ஆகி நான் வராம போயிருந்தேன்னா சந்தோஷப்படுற ஆளு அவன்தான். போனவ அப்படியே போயிட்டான்னா தனக்கு பெனிஃபிட் ஆயிடும்னு அவன் நினைச்சுதான் என்னை தேடாம விட்டான். கிரிமினல் மைண்டு. ஆனா நான் அவனுக்கே அப்பத்தாவாச்சே. நான் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா நான் போனது வேற ஒரு விஷயத்துக்காக. ஆனா நடந்தது வேற விஷயம். அதெல்லாம் இப்போதைக்கு என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனா நான் செஞ்சது இந்த வீட்டுக்கு தெரிய வரும்போது பெரிய பூகம்பம் நிச்சயமா வெடிக்கும். தெரியாம இருக்கிறப்பவே இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்கன்னா இது தெரிய வந்ததுன்னா சும்மாவா இருப்பாங்க? ருத்ர தாண்ட வாடுவான் அந்த குணங்கட்ட சேகர். அதை எதிர்த்து நின்று சமாளிக்க இப்ப நான் செஞ்சுட்டு வந்த வேலை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்பதா, எதுக்கு நீங்க எங்களுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? ரிஸ்க் எடுக்காம எப்படி சாதிக்க முடியும் ஜனனி?
அதுவும் நான் எடுத்த ரிஸ்க் உனக்காக இல்ல, ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி இவங்களுக்காக மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி அடைஞ்சு கிடக்கிற எத்தனையோ பெண்களுக்காக. எல்லாம் போக போக உனக்கு தானா புரியும். நான் இல்லாம இந்த 2 நாள் நீ செஞ்ச விஷயம், உன் துணிச்சல், இதெல்லாம் எனக்கு உன் மேல நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்கு. நான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்கணும். ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி எல்லாருமே அந்த உலகத்தோட உச்சத்தை தொடணும். அதுக்கு குறுக்க எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வாடி வெளியே. ஏய் 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 வாங்கறல வெளியே. கிளம்பி. ஏய் கதிரு, வெளியே வா. ஏய் வாடா இங்க. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல? போலீஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டா நாங்க பதறிட்டு அப்படியே காலில் விழுந்துருவோமா? நீ எங்கயா போன? நான் எங்க போனா என்னம்மா? இங்க இருந்தவங்க என்னத்த பண்ணாங்க அத முதல்ல சொல்லுங்க. ஆமா, உன் 2ஆம் மௌனம் கடைசி மௌனம் இருந்தால என்னத்த கிழிச்சாங்க? அம்பட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு வந்து அதை மறைக்க இந்த ஆட்டம். போலீஸை வச்சா பயமுறுத்துறாளோ? நாங்களும் எல்லா போலீஸும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஏய், இப்போ எதுக்கு கரைச்சல் கொடுத்துட்டு இருக்க? போலீஸ் எல்லாம் நமக்கு தான் சப்போர்ட்டா பேசுனாங்க. போலீஸை விடுங்கண்ணே. அந்த இடத்துல கையை காலை உடச்சு போட்டுருக்க வேணா? இல்ல வாடா சொங்கி போயில. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? ஏடா அதான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டல, அப்ப அவளை தூக்கி வெளியே வீச வேண்டியதானே? சரியான நீ என்னத்த வீசுறது? நான் வீசுறேன்டா அவள. அண்ணே, ஏய் கதிரே, அண்ணே, உன் வாழ்நாள்ல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் உன் பேச்ச கேட்கலன்னு நினைச்சுக்கிறேன். டேய் ஏய் நில்றா. டேய் கதிரு, சொல்லிட்டீங்கல்ல. ஏய் நில்றா. அண்ணே, அண்ணே, வாடி வெளியே. கிளம்பி. வாங்கறல. ஏ அப்பதா, ஏ பட்டு, வா வெளியே. வரேன் வெளியே வா. வா. வாடி வெளியே. என்ன அடைச்சு வச்சு பாதுகாக்கிறீங்களோ? முதல்ல அவளை வெளியே அனுப்பு. அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே அனுப்பு. போ சொல்றல. அது முடியாதுடா. ஆமா, நீ என்ன சொல்றது? நானே அனுப்புறேன். ஓடி வெளியே. யார வந்து உன்னை அடிச்சு ஓ சொல்லு அவளை வெளியே. போக மாட்டாடா. ஏய், என்ன பூச்சாண்டி காட்டுறியா? ஆமா, யார் நீ? ஏய், எங்க அண்ணன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முதல்ல வெளியே போ. வெளியே போய் போலீஸை கூப்பிடு, மிலிட்டரியை கூப்பிடு, எத வேணா கூப்பிடு. எவன் வரான்னு நானும் பாத்துறேன். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த கிழவியோட சேர்ந்து பண்ற கூத்தெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. கிளம்பிடி வெளியே. கிளம்பிடி வெளியே. ஏய் கதிர், போடா. ஏ பட்டு, இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. இந்த நிமிஷம் இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏ கதிரே, ஓடி வெளியே. ஏய் சொன்னா கேளுடா. கீழ போடா. கீழ போ. நீ என்ன மாட்ட? இன்னையோட எல்லா பிரச்சனையும் ஒழியணும். இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நான் போவேன். இன்னும் ஒரு கை பாத்துருவோம். ஏய் ஏய் ஓடி வெளியே. வாண்ணே. சொன்னா கேளுடா. பட்டு, ஏய் நான் சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? எதுவும் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியாடா? முடியாதுண்ணே. ஓடி வெளியே. போட சொல்றேன்ல. அவ வெளியே போக மாட்டாடா. என்ன பண்ணுவ நீ? எல்லாரையும் உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். எவன் இவளை தடுக்க வந்தாலும் அவனையும் உண்டில்லன்னு பண்ணுவேன். நீ இரு. என்னையும் பண்ணுவியா நீ? ஆமா, உன்னையும் தான். டேய் டேய் கதிரு, எல்லாரும் சேர்ந்து உன் சோழியை முடிச்சுட்டு வந்தானே இவ போலீஸ்ட்டு போனா. இப்ப அதை உண்மையாக்கி காட்டுட்டா. வாடி வா. வந்து நல்ல வீடியோ எடு. டிவில போடு, கம்ப்யூட்டர்ல போடு, எதுல வேணா போடு. நானும் ஒரு கை பாத்துறேன். டேய் பைத்தியமா நீ? கிழவி சும்மா இரு. ஏய் ஏய் முட்டாள் மாதிரி நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாண்ணே, நான் முட்டாள் தான். பரா பைத்தியம் முடிஞ்சுச்சு அவனுக்கு. இதெல்லாம் எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஓடி வெளியா.
ஓடி டேய், ஓடி கதிரு, இருடா. ஒழுங்கா சொல்றேன்ல. சொன்னா கேளுடா, போடா வெளியே. ஒரு கை பார்க்க மாட்டேன். அடிச்சு விட உன்னைய. போடா. ஏய், அண்ணன் சொல்றத கேளுடா. டேய், போடா. கீழே போடா. வாடங்க. போடா கேளுடா. போடா கேளு, அடிச்சு விடா. போடா கேளுடா. எதுக்கு சொல்றேன்? முளைப்பாரி முளைக்கிறதுக்கு முன்னாடியே கும்மி அடிச்சு போயிடாதடா. அண்ணே, போடா கேளு. வா.